بالعلم بل بالأدب تنال أعلى الرتب فعش حياة العلماء وقرأ صنوف الكتب ودم على تواضع لا تفتخر بالنسب كفاك أن تخرج من بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் உங்களோடு எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கக்கூடிய சில தலைப்புகளிலே பேசுவதற்கும் கலந்துரையாடுவதற்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 3 நாட்கள் உங்களோடு கலந்துரையாடுவதற்காக ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பு தான் வேர்ல்ட் வியூ. மனிதர்கள் என்ற வகையில் பொதுவாகவும் இறை விசுவாசிகள் என்ற வகையில் குறிப்பாகவும் நமது உலக நோக்கு எப்படி அமைய வேண்டும் என்பது சம்பந்தமாக சில பல விஷயங்களை நாம் கலந்துரையாட இருக்கிறோம். இது நமது உலக வாழ்க்கை பற்றிய பார்வையை சரி செய்து கொள்வதற்கு, மனித வாழ்வு பற்றிய பார்வையை சரி செய்து கொள்வதற்கு, இந்த பிரபஞ்சம் பற்றிய நமது பார்வையை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் உதவும். இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் உலக நோக்கு என்ன, பிரபஞ்சத்தை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, மனிதனை இஸ்லாம் எப்படி நோக்குகிறது, மனிதனுடைய இந்த வாழ்க்கையை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, இது மிக மிக முக்கியமானது. இதனைத்தான் ஈமான் என்று சொல்வோம், அகீதா என்று சொல்லுவோம், நமது நம்பிக்கை கோட்பாடு என்று சொல்லுவோம். பல பாஷைகளில் பல மொழிகளில் நாம் சொல்லுவது வேர்ல்ட் வியூவை தான். உலகத்திலே வேர்ல்ட் வியூ இல்லாத யாரும் இல்லை. தனக்கு ஒரு வேர்ல்ட் வியூ இருக்கிறது என்று தெரியாதவரும் ஒரு வேர்ல்ட் வியூவை கொண்டவராகத்தான் இருப்பார். அவருக்கு இந்த உலகத்தை பற்றி ஒரு பார்வை இருக்கும், மனிதனை பற்றி ஒரு பார்வை இருக்கும், வாழ்வு பற்றி ஒரு பார்வை இருக்கும். அது இல்லாத எவரும் இருக்க மாட்டார். அந்த பார்வை பல வழிகளில் வகைகளில் இருக்கும். வேர்ல்ட் வியூ இல்லாத எவரும் இருக்க மாட்டார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் விதிவிலக்கு இல்லாமல் அறிந்தோ அறியாமலோ தனக்கென்று ஒரு பார்வை வைத்திருப்பார்கள். அந்த பார்வை வைத்துத்தான் அவர்கள் பயணித்துக் கொண்டு இருப்பார்கள், சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சம் பற்றி, உலகம் பற்றி, மனிதன் பற்றி, வாழ்வு பற்றி நம்மிடம் இருக்கிற அந்த பார்வை, அந்த நோக்கு, அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த வியூ சரியானதா இல்லையா, பிழையானதா இல்லையா, முழுமையானதா இல்லையா என்பதை கண்டிப்பாக கட்டாயமாக நாம் பரிசித்து பார்க்க வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும், ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். இல்லாத போது நமது வாழ்க்கையில் நாம் தோல்வி காண்போம். நமது இந்த குறுகிய கால வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு நமது வேர்ல்ட் வியூ மிகவும் தெளிவானதாக இருக்க வேண்டும். வேர்ல்ட் வியூ என்றால் என்ன என்பதை சற்று சுருக்கமாக விளக்குவது பிரயோசனமானதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எளிமையாக சொல்வதாக இருந்தால், நமது வேர்ல்ட் வியூ என்பது சாதாரண பாஷையில் சொல்வதாக இருந்தால், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கு செல்வேன், என்னுடைய ஒரிஜின் என்ன, இந்த வாழ்க்கையில் எனது பர்பஸ் யாது, எனது மொராலிட்டி எவ்வாறு எப்படி அமைய வேண்டும், எனது டெஸ்டினி என்ன, ஃபைனல் டெஸ்டினேஷன் யாது, இது பற்றி ஒரு மனிதர் வைத்திருக்கிற பார்வை நோக்கு இருக்கிறது. இதற்குத்தான் வேர்ல்ட் வியூ, உலக நோக்கு என்று சொல்கிறோம். நான் யார் அல்லது நான் எது, நான் என்ன, நான் எதற்காக, நான் எங்கு இறுதியாக செல்வேன், போய் அடைவேன், எனது முடிவு என்ன என்ற இந்த அடிப்படையான கேள்விகளுக்கு ஒருவர் பெற்றிருக்கின்ற அந்த பதில்களின் விளக்கங்களின் தொகுப்புக்கு பேர் தான் வேர்ல்ட் வியூ. எல்லோருக்கும் இது இருக்கிறது. அவருக்கு வேர்ல்ட் வியூ என்ற வார்த்தை தெரியுமோ தெரியாதோ, இந்த பார்வை எல்லோரிடமும் காணப்படுகிறது.
உலகத்திலே வேர்ல்ட் வியூ இல்லாத எந்த மதமும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை, எந்த ஆன்மீக ஒழுங்கும் இல்லை. எல்லா மக்கள் மட்டத்திலும் வேர்ல்ட் வியூ இருக்கிறது. நமது ஒரிஜின், நமது ஆரம்பம், நமது முடிவு, நமது இடைப்பட்ட இந்த வாழ்வு பற்றிய இந்த பார்வைதான் வேர்ல்ட் வியூ. கிறிஸ்தவ மக்களுக்கு வேர்ல்ட் வியூ இருக்கிறது. யூத மதத்தவர்களுக்கு ஒரு வேர்ல்ட் வியூ இருக்கிறது. பௌத்தர்களுக்கு, புத்தர்களுக்கு ஒரு வேர்ல்ட் வியூ இருக்கிறது. எந்த ஒரு மதத்தையும் சாராத இந்த செக்குலரிஸ்ட் என்று நாம் சொல்லுகின்ற சமய சார்பற்ற போக்கை கொண்டவர்களுக்கு ஒரு வேர்ல்ட் வியூ இருக்கிறது. இதே போல இஸ்லாத்துக்கும் அதற்கே உரிய ஒரு வேர்ல்ட் வியூ காணப்படுகிறது. இந்த வேர்ல்ட் வியூவை ஒருவர் சரியாக புரிந்து கொள்வதில் தான் அவருடைய வாழ்க்கையின் வெற்றி தங்கியிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வேர்ல்ட் வியூ தான் நமது ஈமான், இந்த வேர்ல்ட் வியூ தான் நமது அகைதா, இந்த வேர்ல்ட் வியூ தான் நமது கொள்கை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையிலே சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுவது சற்று விரிவாக இதனை விளங்கிக் கொள்வதற்கு, அடுத்ததாக இந்த உலகத்திலே பௌத்த உலக நோக்கை கடந்து, கிறிஸ்தவ உலக நோக்கை கடந்து, யூத உலக நோக்கை கடந்து, எல்லா உலக நோக்குகளையும் கடந்த ஒரு உலக நோக்கு இருக்குது. அதான் செக்யூலர் வேர்ல்ட் வியூ. அதற்கு அழகான பேர் வச்சிருக்கிறாங்க, ஹியூமனிஸ்ட் வேர்ல்ட் வியூ என்று. ஹியூமனிஸ்ட் வேர்ல்ட் வியூ அது இந்த மத நாடுகளில் வாழ்றவங்கிட்ட பெரும்பாலும் அவர்கள் பிறப்பால் பௌத்தர்களாக, கிறிஸ்தவர்களாக, யூதர்களாக, இந்துக்களாக இருந்தாலும் இன்றைய உலகில் மிகைத்திருக்கிற வேர்ல்ட் வியூ இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூ. எந்த சமயத்தையும் சாராத, நாம் தமிழ்ல சொல்லுவோம் லோகாயுத உலக நோக்கு, லௌகீக உலக நோக்கு, சமய சார்பற்ற உலக நோக்கு. அதற்கு அவர்கள் ஹியூமனிஸ்ட் வேர்ல்ட் வியூ என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் ஒரிஜினை எப்படி பார்க்கிறார்கள், பர்பஸை எப்படி பார்க்கிறார்கள், மோராலிட்டியை எப்படி பார்க்கிறார்கள், டெஸ்டினியை எப்படி பார்க்கிறார்கள் என்று சுருக்கமாக சொல்கிறேன். கவலையான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இன்றைக்கு உலகத்தில் மெஜாரிட்டி பேரில் அப்துல்லாவாக இருந்தாலும், ஜோசப்பாக இருந்தாலும், சிறிசேனையாக அல்லது சீலவத்தியாக இருந்தாலும், யாக்கூபாக இருந்தாலும், பெரும்பாலானவர்கள் இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூவை தான் கொண்டவர்களாக. அதனால் தான் இந்த தலைப்பை நாம் பேச வேண்டி இருக்கிறது. வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொல்வார்கள். நம்மில் கூட பெரும்பாலானவர்கள் இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூவை தான் சுமந்திருக்கிறார்கள். இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூ என்பது வெறும் நம்ம சொல்லுவோம் ஒரு சூப்பர்ஃபிஷியல் வேர்ல்ட் வியூவா தான் இருக்குது. அப்படி மேலோட்டமா டீப்பாக இருக்கிற வேர்ல்ட் வியூ இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூ தான். இங்குதான் நாம் சொல்கிறோம் ரித்தத்துன் வலா அபா பக்ரலஹா, ரித்தத்தை பார்க்கிறோம், இந்த ரித்தத்தை தடுத்து நிறுத்தும் அபூபக்கர்களை காணவில்லை. இந்த தலைப்பில் பல்லாண்டுகளுக்கு முன்னால் மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹிமுல்லா அவர்கள் ஒரு சிறிய ஆக்கத்தை எழுதினார்கள். ரித்தத்தை பார்க்கிறேன், அபூபக்கர்களை காணவில்லை. அதாவது ஒரு காலத்தில் ஒருவர் முர்த்தத்தாக மதம் மாறுவது என்பது வெளிப்படையாக நடந்தது. அவர் இஸ்லாத்தை விட்டு பேரையும் மாற்றி கோயிலுக்கு போவார், சர்ச்சுக்கு போவார், அல்லது எங்கும் போகாமல் தான் நாஸ்திகன் என்று பிரகடனப்படுத்துவார். ஆனால் கடந்த ஒரு 50, 60, 70 வருஷங்களாக யாரும் தான் மதம் மாறியதாக பிரகடனப்படுத்துவதில்லை, அரிதாகவே அன்றி. மாற்றமாக அப்துல்லாக்களாக இருந்து கொண்டு, ஆயிஷாக்களாக இருந்து கொண்டு அவர்கள் இஸ்லாத்துக்கு முரணான, எதிரான, பிழையான பார்வை கொண்டு வந்திருப்பார்கள். கண்டிப்பாக இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூ தான் அவர்களுக்கு இருக்கும். அதிலும் குறிப்பாக மன்னிக்க வேண்டும், மேற்குலகில் வாழ்பவர்களுள் மிக பெரும்பான்மையானவர்கள் மத நம்பிக்கைகளுக்கு அப்பால், மத வேறுபாடு இல்லாமல் இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூவை கொண்டவர்கள். நமது நாடுகளும் அப்படித்தான், நமது ஊர்களிலும் அப்படித்தான், நமது வீடுகளிலும் அப்படித்தான். நமது நாளாந்த பார்வையும் இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூ தான். அமைதியாக இருந்து ஒரு சுய விசாரணை செய்தால் தூய இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூ நம்மிடம் இல்லை. இருந்தாலும் அது வெறுமனே ஒரு மேலோட்டமான பார்வையாக தான் இருக்கும். டீப் ரூட்டடான வேர்ல்ட் வியூ இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூ தான் என்ற உண்மையை நாம் மறுப்பதற்கில்லை.
ஆனால் இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூ கொஞ்சம் ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருக்காது. செக்யூலர் வேர்ல்ட் வியூவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், பார்ஷலி ஏற்றுக்கொண்டவர்கள், ஓரளவு ஏற்றுக்கொண்டவர்கள், முக்காவாசி, அரைவாசி, காவாசி ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இருப்பார்கள். செக்யூலர் முஸ்லிம்ஸ் சொல்றாங்க. இப்ப புதிய பிரயோகம் அது. முஸ்லீம்கள் எத்தனை வகையான முஸ்லீம்கள் இருக்காங்க தெரியுமா? இந்த உலகத்துல பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கு பேரு செக்யூலர் முஸ்லிம். செக்யூலர் முஸ்லிம்ஸ் என்ன? ரிச்சுவல்ஸுக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஜும்மாவுக்கு வருவார்கள், பெருநாள் தொழுகைக்கு வருவார்கள், சில போது ஐங்கால தொழுகை தொழுவார்கள், சந்தர்ப்பம் கிடைச்சா ஹஜ்ஜுக்கு போவார்கள், சந்தர்ப்பம் கிடைச்சா உம்ரா செய்வார்கள். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில, ஃபேமிலி லைஃப்ல, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல, பிஸ்னஸ்ல, அதுல எல்லாம் இஸ்லாம் இல்லை. அதுக்கு மஸ்ஜித் இருக்குது, அதுக்கு வணக்கம் இருக்கு, வழிபாடு இருக்குது, அதை செஞ்சுட்டோம் நாம. உதாரணமா பெண்கள் எடுத்துக்கொண்டா செக்யூலர் முஸ்லிம்ஸ் என்று சொன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம் எப்படி? அவர்கள் திறந்த தலையோடு இருப்பார்கள், அரைகுறை ஆடை அணிவார்கள். ஆனா அவர்கள் முஸ்லிம்ஸ். என்ன முஸ்லிம்? செக்யூலர் முஸ்லிம். பள்ளிக்கு வரும்போது தலையில ஒரு துண்டை, ஒரு துணியை முந்தானை என்ற பெயரில் மாட்டிக்கொள்வார்கள். ஃபாத்திஹா ஓதும் போது, யாசின் ஓதும் போது மாட்டிக்கொள்வார்கள், பிறகு கழட்டி விடுவார்கள். செக்யூலர் முஸ்லிம்ஸ். இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செக்யூலர் முஸ்லிம்ஸ் இன்னும் இல்லை. அவர்கள் டோட்டலி செக்யூலர் வேர்ல்ட் வியூவை உடையவர்கள். அன்பார்ச்சுனேட்லி இன்றைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம், நமது பிள்ளைகள் போகிற ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், அங்கு உருவாகுவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூவோடு தான் வருவார்கள். விதிவிலக்காக சில பிள்ளைகள் மாறுபட்ட பார்வையோடு வருவார்கள். வந்தாலும் அவர்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்டா தான் இருப்பார்கள். ஏன்னா அந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூவுக்கு முகம் கொடுத்து அதற்கு எதிராக தாக்கு பிடிக்கணும்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும். எனவேதான் நீங்க பாக்குறீங்க, ஒன்றோ அங்க இருப்பான் பையன், இல்லாட்டி இங்க போவான். இந்த நடுவுல இருக்க முடியாது அவனால. இப்ப நாம ஒரே சொல்றோமே, நடுநிலை, சமநிலை, அதுக்கு வர முடியாது. ஏன்? செக்குலரிசம் அங்க இருக்குது, அதான் ஆட்சி செய்யுது, அதான் மேலோங்கி இருக்குது. அதுக்கு முகம் கொடுக்கணும்டா ஒரே வழி இந்த முனைக்கு போகுது. அது ஒரு நேச்சுரல் ரியாக்ஷன். நீங்க பார்க்கலாம் குடும்பங்கள்ல, ஒன்றோ வீணா போன பிள்ளைகள் இருப்பானோ, அவன் டோட்டலி வீணா போயிருப்பான். அவன் ஒண்ணு எடுக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. அல்லது அடிப்பான், தாடியை வச்சு ஜிப்பா உடுத்து தலப்பாவை கட்டி, பாப்பாவை இப்படி பார்வை பார்ப்பான், உம்மா இப்படி பார்வை பார்ப்பான். இந்த மஜ்லிஸுக்கு வந்தா என்ன உருக்கி ஒரு பார்வை பார்ப்பான். ஏன்னு உருக்கி பார்ப்பாம தான், நீ என்ன ஆலிமா, நீ ஷேகா, நீ உண்மையான முஸ்லீமா, பாரு, உன் தாடியை பாரு, உன் குல்லாவை பாரு, பேச்சை பாரு, ட்ரௌசரு இங்க கண்டக்காலு கீழே இல்ல, முழங்காலு கீழே தான் ட்ரௌசர் இருக்குங்களா, மேலே இருக்கும், கரண்டை கீழே ட்ரௌசர் இருக்கு. சரி, இவன் பெரிய ஆலிமாண்டு இப்படித்தான் நிற்பான். சரியா? எனக்கு அனுபவங்கள் இருக்குது. வந்து திட்டிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க 20 வருஷத்துக்கு முன்னால. அங்க வெளியே நின்று பழைய தவா சென்டர்ல வெளியே நின்று திட்டிட்டு போன ஒரு பையன் இருக்கிறான். ஞாபகமா உங்களுக்கு? அது என்னன்னா, அந்த செக்யூலர் வியூவுக்கு ரியாக்ஷன் அது அப்படித்தான் இருக்கும். எனவே ரொம்ப கஷ்டமான ஒரு ஜமான் நம்ம. அதனாலதான் நிறைய பெற்றோர்கள் பயம், செக்யூலர் வேர்ல்ட் வியூல இருந்து இவனை காப்பாத்துறது நல்லந்தான், காப்பாத்தி இந்த பக்கம் போயிட்டான்டா. எனக்கு எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எந்த புள்ள நல்ல புள்ள வீணா போயிட்டான். ஏன், என்ன நடந்துச்சு? என்னமோ பாருங்க, தாடியெல்லாம் இப்படி இருக்குது, தலப்பா கட்டு ஜிப்பா போட்டு ஒரே பள்ளியும் கையுமா இருக்கிறான், கொஞ்சம் நசிய செய்யுங்கன்ற. நான் என்ன சொல்றது? போகாதே, தாடியை குறை, அல்ல சேவடு, தலப்பாவை கலட்டு, ஜிப்பாவை கலட்டு, பள்ளிக்கு போகாண்டா நான் சொல்றது. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படுங்க. நிறைய பேருக்கு அதெல்லாம் பிரச்சனை, மறுபக்கம் பிரச்சனை. அவன் இப்படியாவது இருக்கிறான், இல்லையே ஏதாவது நடந்துட்டா எங்க போவான்ட்டு, இல்லையே இது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? யார் இவனை அள்ளி கொண்டு போவாங்களோ, கடத்துவாங்களோ, ஹைஜெக் பண்ணுவாங்களோ, எல்லாம் பிரச்சனை. அப்ப உண்மையிலே நாம் நினைப்பது போல சாதாரண விவகாரம் அல்ல இந்த வேர்ல்ட் வியூ. வேர்ல்ட் வியூவை சரியாக புரிந்து சரியாக நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், எனது பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கல என்றால் பேர் இழப்பு தான். துனியால இழப்பு, மறுமையில இழப்பு தான். அது விரும்பவும் சொல்றேன். இந்த வேர்ல்ட் வியூ தான் நமது ஈமான், இந்த வேர்ல்ட் வியூ தான் நமது அக்கீதா, இந்த வேர்ல்ட் வியூ தான் நமது கொள்கை. இப்ப நமது கொள்கை என்ன? வாழ்வு பற்றிய நமது பார்வை என்ன? பிரபஞ்சம் பற்றிய நமது பார்வை, மனிதன் பற்றிய பார்வை, வாழ்வு பற்றிய பார்வை. இந்த பார்வையை நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஓகே, செக்யூலர் வேர்ல்ட் வியூவை பொறுத்தவரையில் நாம் சொன்னோம், முதலாவது நேச்சுரல் ப்ரோசஸில் நாங்கள் சொல்றோமே இவல்யூஷன் தியரியா,
அந்த தியரி தான், அதாவது நாம் சொல்லும் கூர்ப்பு கொள்கை அல்லது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, அதைத்தான் நம்புகிறாங்க. ஸ்கூல்ல எல்லாம் அதான் படிப்பிக்கிறாங்க, புக்ஸ்ல எல்லாம் இதான் இருக்கு, டெக்ஸ்ட் புக்ஸ்ல எல்லாம் இதான் இருக்கு. குழந்தைகிட்ட கேளுங்க பார்ப்போம், மனுஷன் எப்படி வந்தாந்து என்னங்க அதை கூட தெரியாதா, குரங்குல இருந்தா வந்தான் அதான் சொல்லுவோம். அது அழகாக டார்வினிசம், அதை விட எத்தனையோ விஷயம் எல்லாம் வந்தாச்சு. அப்போ ஒரிஜின் என்னன்னா இயல்பாகத்தான் மனிதனம் தோன்று பரிணாமம் அடைஞ்சிருக்குது கூர்ப்பு கொள்கை. அடுத்த பர்பஸ் ஆஃப் லைஃபை பொறுத்தவரை அது ஒவ்வொரு மனிதனும் அவனோட ஹாப்பினஸை எப்படி பெறுறது என்று அவன் தீர்மானிக்கணும். அவனுக்கு எதுல ஹாப்பினஸோ அதை அவன் தேடுவான். அதுல வரையற வரம்பு ஒன்றும் இல்லை. தாகம் வந்தா குடிக்கிறோம், அது எந்த குடியா இருந்தாலும் சரி. சாஃப்ட் ட்ரிங்க் தாகமா குடி, ஹார்ட் ட்ரிங்க் தாகமா குடி, ரெண்டுக்கு இடப்பட்ட தாகமா குடி. அதுக்கு அங்கால பசி வந்தா சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோம் சாப்பிடு. அதுக்கு அங்கால இன்னொரு பசி வந்தா அந்த பசியை தீர்த்துக்கோ. அதுக்கு வரையறைகள், அதுக்கெல்லாம் பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாம் தேவையில்லை. ஆனா மொராலிட்டியை பொறுத்தவரை ரீசன் ஏற்றுக்கொள்றாங்க அவங்க. நியாயமா நடந்து கொள்றது மனசாட்சி தான் அவங்களுக்கு வகை. மனசாட்சி தான் ரிலிஜன். மனசாட்சி சொல்லு இந்த அநியாயத்தை செய்யாத, இது பாவம்டா, இது நாம சொல்ற பாவம் இல்லை, இது நியாயம் இல்லையே, இது ஒழுங்கு இல்லையே. ஏன்னா பாருங்க அவங்களாம் நல்லா சொல்லுவாங்களா, ஜென்டில்மேனப்பா, இவங்களாட்டையும் ஜென்டில்மேன் அவனா சும்மா நல்ல மனுஷன் அவன், சரி அவன் போய் பேச மாட்டான், ஏமாற்ற மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான், அப்படித்தானே சொல்றோம் செக்யூரிஸ்ட்டை. ஏன்னா அவங்க இந்த இதை ஏற்றுக்கொண்டவங்க, அந்த ரீசனை நம்பி வாழ்பவர்கள். எம்பத்தி இருக்கு அவங்கள்ட்ட, மனிதன் என்ற வகையில் உள்ள எம்பத்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்தது அந்த மனசாட்சிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதுதான் செக்யூலர் வேர்ல்ட் வியூ. இதை டெஸ்டினியை பொறுத்தவரையில் ஆஃப்டர் லைஃப் ஒன்று கிடையாது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பது வெறும் மித், வெறும் குராபத், வெறும் மூட நம்பிக்கை, மூட கொள்கை. மரணமே முற்றுப்புள்ளி. அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்று நம்புவது, இருப்பது என்று நம்புவது போல ஒரு மூட கொள்கை இந்த உலகத்துல இல்லை. இத சுமந்த மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த இதுல நம்பிக்கை இல்லை, ஆழமான நம்பிக்கை இல்லை. அதுல இருந்தாலும் அதுல 1000 சந்தேகமும் மயக்கமும் குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை கிடையாது. இந்த எல்லா வேர்ல்ட் வியூவிலையும் ரொம்ப ரொம்ப மோசமான, பயங்கரமான, என்னையும் உங்களையும் பாதிக்கிற, நமது இளம் சந்ததியினரை பாதித்து கொண்டிருக்கிற ஒரு வேர்ல்ட் வியூ இருக்கும்னு சொன்னா அதுதான் இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூ. ஏண்டா ப்ராக்டிக்கலி உண்மையிலே நமக்கு கிறிஸ்தவ வேர்ல்ட் வியூடைய பாதிப்பு ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். இருக்குது விதிவிலக்கா. யூத வேர்ல்ட் வியூவும் கிடையாது, பௌத்த வேர்ல்ட் வியூவும் கிடையாது. நம்ம எல்லோரையும் ஆட்டி படைக்கிற வேர்ல்ட் வியூ, எல்லா மதத்தவர்களையும், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், யூதர்கள் உட்பட எல்லா மக்களையும் மாட்டி படைக்கிற, உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு வேர்ல்ட் வியூ தான் இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூ. அதிலிருந்து என்னை உங்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இருந்தால், அடுத்த சந்ததியை காப்பாற்ற வேண்டும் என்றால், அந்த வகையில் கரை சேர வேண்டும் என்று இருந்தால், கண்டிப்பாக கட்டாயமாக இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூவை, இஸ்லாத்துடைய உலக நோக்கை தெளிவாக, முடிவாக, மொத்தமாக, கம்ப்ரஹென்சிவாக, ஹோலிஸ்டிக்காக படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், நிறையவே பேச. இதான் அகீதா பாடம் தான். அதாவது பழைய ரசம் புதிய போத்தல். இதில் ஈமானுடைய பாடம் அப்படி சொன்னால் அப்படியா, ஆமன்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுதுபிஹி, முடியாதா இது, இதைத்தானே என்று நானும் சொல்கிறீங்க. எனவே கொஞ்சம் ஃபிலோசபிக்கலாக இதை முன்வைக்க வேண்டியிருக்குது. ஆனால் நான் எப்போதும் எந்த ஒரு ஃபிலோசஃபியாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக தான் முன்வைப்பேன். அதாவது அருள்னு தான் அதை நான் நினைக்கிறேன். இதை விட சிம்பிளாக இந்த விஷயங்களை முன்வைக்க முடியாது. தலைமதியை தீர்மானிக்கின்ற, இருப்பை தீர்மானிக்கின்ற, நமது உலக வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கிற, நாளை மறுமையின் வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு தலைப்பு, பாடம், படிப்பு. எனவே இந்த விஷயத்தை வித்தியாசமான பாசையிலே சொன்னாலும் நமது அடிப்படையான நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட, ஈமானோடு, அக்கீதாவோடு தொடர்புபட்ட ஒரு விஷயம் என்ற வகையிலே நாம் கவனமாக, உன்னிப்பாக நமது கவனத்தை குவித்து கேட்டு கிரகித்து உள்வாங்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. உண்மையில் இந்த வேர்ல்ட் வியூ என்ற இதே தலைப்பை 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் செய்திருக்கிறோம். வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் அதை
நான் செய்திருப்பதாக சகோதரர் முபாரக் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதற்கு பிறகு மீண்டும் இந்த தலைப்பை வேறு வித்தியாசமான பார்வையோடு, ஒரு கம்ப்ரஹென்சிவான ஹோலிஸ்டிக்கான பார்வையோடு இதை செய்வது நல்லது, செய்ய வேண்டும் என்று சகோதரர் அவர்களும் நானும் கலந்து ஆலோசித்து தான் இந்த முறை இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நோக்கிலே நமது வேர்ல்ட் வியூ எப்படி இருக்கிறது, இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை கலந்துரையாடுவோம். இதில் பல விஷயங்கள் ஏற்கனவே எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த விஷயங்கள். ஆனாலும் நமது ஈமானை தஜ்தீத் பண்ண வேண்டிய, புதுப்பிக்க வேண்டிய, ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூவில் இருந்தும் ஏனைய வேர்ல்ட் வியூஸில் இருந்தும் நமது வேர்ல்ட் வியூவை பாதுகாத்து தக்க வைத்துக் கொள்கின்ற கடப்பாடு இருக்கிற காரணத்தினால் நிறையவே இந்த விஷயம் பேசப்பட வேண்டும். யாயுள்ளதீன ஆமனு ஆமினு என்று குர்ஆன் சொல்கிறது. ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். இதில் எப்போதும் ஈமான் என்பது யஸீது வயன்குஸ், கூடக்கூடியது குறையக்கூடியது, அதிகரிக்கக்கூடியது குறையக்கூடியது. எனவே ஈமானுக்கு எப்போதும் உரமூட்டி கொண்டே இருக்க வேண்டும், வலுவூட்டி கொண்டே இருக்க வேண்டும், ஈமானை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு உயிர் ஊட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இது இன்றியமையாத விஷயம். அந்த வகையில் இஸ்லாத்துடைய இந்த வேர்ல்ட் வியூவை, உலக நோக்கை நாம் அடிக்கடி பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த காலத்தில் கம்பரேட்டிவாக ஏனைய வேர்ல்ட் வியூஸோடு சேர்த்து தொடர்புபடுத்தி ஒப்பு நோக்கி பார்த்து எப்படியெல்லாம் இஸ்லாத்துடைய உலக நோக்கு ஏனைய உலக நோக்குகள் இருந்து வேறுபடுகிறது, வித்தியாசப்படுகிறது, சிறப்பு பெறுகிறது, முக்கியத்துவம் பெறுகிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்கிற போதுதான் எப்போதும் நமது வேர்ல்ட் வியூவை, அதாவது ஈமானை, அக்கீதாவை நாம் பசுமையாக உயிரோட்டத்தோடு வைத்துக்கொள்ள முடியும். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், ஒரிஜினை பொறுத்தவரையில் இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூ என்ன சொல்கிறது, பர்பஸை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறது, மோராலிட்டியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, டெஸ்டினியை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறது. இதே கண்ணோட்டத்தில் அந்த ஒவ்வொரு வேர்ல்ட் வியூவையும் நாம் ஒரு 4 உபதலைப்புகளில் பார்த்தோம். அதே மாதிரி இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூவை சுருக்கமாக ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் சற்று விரிவாக பார்ப்போம். இன்று பார்ப்பது போல் நாளையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம், நாளை மறுநாளும் பார்க்க இருக்கிறோம். சேம் டாபிக், சேம் சப்ஜெக்ட். எனவே இன்ஷா அல்லாஹ் ஆறுதலாக அமைதியாக நாம் பார்த்து விஷயங்களை விலகிக் கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஒரிஜினை பொறுத்தவரையில் இஸ்லாத்துடைய பார்வை மிக தெளிவானது. அதாவது இந்த யூனிவர்ஸுடைய ஒரிஜின், மனிதனுடைய ஒரிஜின், இந்த வாழ்க்கையுடைய ஒரிஜின் அல்லாஹ் தான். அல்லாஹ்வில் இருந்து பிறந்தவை அனைத்தும் அல்லாஹ் தான் அஸ்ஸலாக ஒரிஜினாக இருக்கிறான். அவன் ஒருவன், அவன் ஏகன், அவன் இணைதுணை அற்றவன். வேறு வார்த்தையை சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூவை பொறுத்தவரையில் ஒரிஜினோடு சம்பந்தப்பட்ட முதலாவது பார்வை இந்த கடவுள் நம்பிக்கை. இந்த முதலாவது இறைவன் இருக்கிறான் என்று நம்புவது, இரண்டாவது அவன் ஒருவனே என்று நம்புவது. ரெண்டிலும் இருந்து ஏனைய வேர்ல்ட் வியூஸ் வித்தியாசப்படும். இறைவன் இருக்கிறானா இல்லையா என்றால் இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய வேர்ல்ட் வியூ படி. இரண்டாவது, இருக்கிறான் என்று சொல்பவர்களில் இணை வைப்பவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் தெளிவாக முடிவாக கருத்து வேறுபாடுக்கு இடம் இல்லாமல் இறைவன் இருக்கிறான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையில் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவன் ஒருவனே என்ற அந்த அடிப்படை கோட்பாட்டை நிறுவுகிறது. மூன்றாவது, இந்த இரண்டோடும் அவனையே வணங்கி வழிபட வேண்டும், அவன் அல்லாத எவரையும் எதையும் வழிபடக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கிறது. இந்த மூன்றும் இஸ்லாமிய வேர்ல்ட் வியூடைய ரூஹ், ஆத்மா, ஸ்பிரிட், எசன்ஸ் என்று நாம் சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டாது. இது பற்றி கொஞ்சம் பின்னால் நான் தெளிவாக சொல்லுவேன். இப்போதைக்கு எல்லோருக்கும் தெரிந்த, எல்லோருக்கும் பரிச்சயமான, நான் நீங்கள் ஏற்று நம்புகிற இந்த அடிப்படைகளை தொட்டு காட்டினேன். பர்பஸை பொறுத்தவரையில் ஏனைய வேர்ல்ட் வியூஸை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வேர்ல்ட் வியூக்கும் ஒரு பர்பஸ் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இஸ்லாத்துடைய பர்பஸ் ரொம்ப தெளிவானது. வேர்ல்ட் வியூ அல்லாஹ் சென்டர்ட்,
இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூ காட் சென்டர்ட். முழுக்க முழுக்க இறைவனை மையப்படுத்திய பார்வை, கடவுளை மையப்படுத்திய பார்வை, அல்லாஹ்வை மையப்படுத்திய பார்வை. எனவே அந்த வகையில் இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூ படி ஒரிஜின் நாம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவர்கள், அவன் இப்படிப்பட்டவன், அவனுக்காக வாழ வேண்டியவர்கள், அவனை வணங்கி வழிபடுவதற்காக படைக்கப்பட்டவர்கள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின்னினத்தையும் மனிதனத்தையும் என்னை வணங்கி வழிபடுவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்ற அல்லாஹ்வின் அந்த போதனின் பிரகாரம், குர்ஆனுடைய வழிகாட்டலின் பிரகாரம் ஒருவர் அந்த டிவைன் கைடன்ஸ், அந்த தெய்வீக வழிகாட்டலை ஏற்று அந்த அடிப்படையில் தனது வாழ்க்கையை இறைவனுக்கு வழிபட்டு அமைத்துக் கொள்ள வேண்டும். தனது வாழ்வையே இபாதத்தாக, வணக்கமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் சொல்லுவோம், இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூ படி இந்த நிலம் நீருக்காக, நீர் தாவரத்துக்காக, தாவரம் மிருகத்துக்காக. இந்த நிலம், நீர், தாவரம், மிருகம் அடங்கலாக அனைத்தும் மனிதனுக்காக, மனிதன் இறைவனுக்காக. அல் குர்ஆன் இதனை தெளிவாக சொல்கிறது. இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு வசப்படுத்தி தரப்பட்டிருக்கின்றன, எல்லாம் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கு. எதற்காக? இந்த நிலம் உட்பட, நீர் உட்பட, நிலம் உட்பட, தாவரம் உட்பட, மிருகங்கள் உட்பட அனைத்தும் மனிதனே உனக்காக, நீ இறைவனுக்காக. இதான் இஸ்லாத்துடைய அந்த வேர்ல்டுடைய பர்பஸை பொறுத்தவரையில் நாம் சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம். மொராலிட்டியை பொறுத்தவரையில் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் ஹதீஸும் மொராலிட்டியை மிக தெளிவாக சொல்லியிருக்குது. இஸ்லாத்துடைய ஒரு பகுதி வர்ஷிப் என்றால், ரிச்சுவல்ஸ் என்றால், மறுபகுதி மோரல்ஸ். இஸ்லாம் இந்த இரண்டு பெரும் பகுதிகளை கொண்டது. ஒரு பக்கம் ரிச்சுவல்ஸ், இன்னொரு பக்கம் மோரல்ஸ். ஒரு பக்கம் வழிபாடுகள், மறுபக்கம் பண்பாடுகள். வழிபாடுகள் கூட நல்ல பண்பாடுகளுக்கு விட்டு செல்ல வேண்டும். வழிபாடுகள் கூட நல்ல பண்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய எதிர்பார்ப்பு. எனவே குர்ஆனும் சுன்னாவும் வழிபாடுகளை சொல்வது போல பண்பாடுகளை சொல்லுகின்றன. இந்த வழிபாடுகளும் பண்பாடுகளும் இணைந்ததுதான் வர்ஷிப். நான் முன்பு ஒரு இந்த ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் ஒன்று வைத்த சந்தர்ப்பத்தில் விளக்கியதாக ஞாபகம். அது யூத்துக்கானது மட்டுமா, எல்லோருக்குமானதான ஞாபகம் இல்லை. இந்த அபுது என்ற பிரயோகம், அப்து தானே த பர்பஸ் ஆஃப் லைஃப், அல்லாஹ்வுக்கு அபுதாக இருப்பது, அதாவது இபாதத் செய்வது. அபுது என்ற பதத்தை இந்த வர்ஷிப்ப என்று மொழிபெயர்ப்பது பிழையானது. அப்படிதான் எல்லோரும் மொழிபெயர்க்கிறார்கள், வணக்கவாளி என்று. இல்லை, ஸ்லேவ் என்று மொழிபெயர்ப்பது தான் சரியானது. அபுது என்றால் இறைவனின் அடிமை. வர்ஷிப்பர் அல்லாஹ்வை வணங்கி வணக்க வழிபாட்டில் ஈடுபடுபவர். அது வணக்கத்தின் போது மாத்திரம்தான் வர்ஷிப்பராக இருப்பார். தொழும் போது வர்ஷிப்பர், அவர் குர்ஆன் ஓதும் போது வர்ஷிப்பர், திக்ர் செய்யும் போது வர்ஷிப்பராக இருப்பார். இல்லாத நிலையில் அவர் வர்ஷிப்பர் அல்ல. ஆனால் ஸ்லேவ் அப்படி அல்ல. அவர் தொழுகிற போதும் அபுது, தொழுக முடிஞ்சு வாகனத்தில் போகும்போதும் அபுது, வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் போது அபுது. இப்போ ஸ்லேவரி என்று வரும்போது அதான் அபூதியத் வரும்போது முழு முழு வாழ்க்கையிலும் அவர் அல்லாஹ்வுக்கு அபுதாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்க வேண்டும். எனவே இஸ்லாத்துடைய பார்வையில் இந்த வர்ஷிப்பும் வணக்க வழிபாடுகளும் அல்ல ரிச்சுவல்ஸும் மோரல்ஸும் ஒன்றோடு இணைந்தவை, பிணைந்தவை. இந்த மோரல்ஸை பற்றி தீர்மானிக்கிறது யாரு? அல்லாஹ்வும் ரசூலும் தான். ஆனால் உதாரணமாக செக்யூலர் வேர்ல்ட் வியூவில் மோரல்ஸை தீர்மானிக்கிறது மனிதன் மனசாட்சி. காலத்துக்கு காலம் மோரல்ஸ் மாறிக்கொண்டே போகும். செக்யூலர் வேர்ல்ட் வியூவில் மோரல் என்பது அவ்வக்காலத்தில் தீர்மானிக்கப்படும். ஒரு காலத்தில் மிக மோசமான ஒழுக்கம் கெட்ட
தரக்குறைவான அநாகரிகமான விஷயமாக பார்க்கப்பட்டதெல்லாம் இன்றைக்கு எக்ஸெப்டட் மாத்திரமல்ல, எப்ரிசியேட்டட். ஒரு காலத்தில் டொலரேட் பண்ணிய விஷயங்களை இப்ப செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி போயிட்டு இந்த நிலைமை வந்தாச்சு. அது செக்யூலர் வேர்ல்ட் வியூ. அப்படிதான் அது மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு இது இல்லை சோர்ஸ். என்ன சோர்ஸ்? ரீசனிங், மனசாட்சி. இப்ப அப்படித்தான்ப்பா. ஆடை குறைப்பு எடுத்துக்கொள்வோமே. ஒரு காலத்தில் ஆடை குறைப்புன்றது ரொம்ப 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 நாகரிகமான, சிங்கமான, வெக்கம் கட்ட தரக்குறைவான விஷயம். இப்ப ஆகப்பெரிய நாகரிகம் தான் ஆடை குறைப்பு. எந்த அளவுக்கு ஆடைய குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவர் நாகரிகமானவராக பார்க்கப்படுவார். மூடிக்கொள்ற அளவுக்கு பட்டிக்காட்டு ஆளாக, காட்டு மிராண்டியாக, நாகரிகம் இல்லாத பார்க்கப்படுறார். இது எந்த அடிப்படையில் வந்த பார்வை? இது செக்யூலர் வேர்ல்ட் வியூ. செக்யூலர் வேர்ல்ட் வியூ அதோட பேஸ். ஆனால் இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூ அப்படி அல்ல. அது நிலையானவை. நான் இஸ்லாம் சொல்லும் ஒழுக்கங்கள், பண்புகள், மோரல்ஸ் நிலையானவை, நிரந்தரமானவை, மாத்திரமல்ல தெய்வீகமானவை, டிவைன். குர்ஆன் சுன்னாவில் வரையறுக்கப்பட்டவை. இது இப்படித்தான். ஆனா கவலையான விஷயம், இந்த செக்யூலர் வேர்ல்வியுடைய பாதிப்பு, இம்பேக்ட், தாக்கம் முஸ்லிம் சமூகத்துக்குள் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் அல்லவா? அதனால் இப்போது இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூ காரணமாக தோன்றிய அனாச்சாரங்களை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஜஸ்டிஃபை பண்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. இடம் இருக்குது இஸ்லாத்துல, இதுக்கெல்லாம் இடம் இருக்குது, அனுமதி இருக்குது, அதுக்கான விளக்கம் இதுதான், இதுக்கான விளக்கம் இதுதான் சொல்லி அப்படி போற ஒரு போக்கு வந்தாச்சு. அதாவது செக்யூலர் வேர்ல்ட் வியூடைய ஒளியில், வெளிச்சத்தில் குர்ஆன் ஹதீஸை பார்க்கிற நிலைமை வந்தாச்சு. அளவுகோல் செக்யூலர் வேர்ல்ட் வியூ தான். ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. உதாரணமாக ஒரு காலத்துல கிரேக்க தத்துவத்தின் ஒளியில குர்ஆன் சுன்னாவை பார்த்தாங்க. கிரேக்க தத்துவ ஒளி ஒரு காலத்துல, இப்போது இந்த மேற்குலக லட்சியவாதங்கள் மிகைத்திருப்பது போல வரலாற்றில் ஒரு காலத்துல கிரேக்க தத்துவங்கள் மிகச்சிருந்துச்சு. அந்த காலத்தில் கிரேக்க தத்துவத்தின் ஒளியில் குர்ஆன் சுன்னா பார்க்கப்பட்டது, விளக்கப்பட்டது. அதற்கு எதிராக நின்றவர்கள் தான் இமாம் கஸ்ஸாலி, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள். கிரேக்க தத்துவங்களுடைய கோட்பாடுகளை முழுக்க அவர்கள் தகத்தெறிந்தார்கள். அந்த காலத்தில் இந்த நிறைய அறிஞர்கள் கிரேக்க தத்துவத்தின் ஒளியில் குர்ஆன் சுன்னாவை பார்த்து கிரேக்க தத்துவத்துக்கு ஏற்றவர்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு இன்டர்பிரிட்டேஷன், விளக்கம் சொல்லும் நிலைக்கு வந்தார். இப்னு ருஷ்த் போன்ற மற்றும் சிலர். எஸ், பாரக்கல்லாஹு ஃபீக். இந்த பயங்கரமான இந்த தோற்றப்பாட்டுக்கு முகம் கொடுத்த அறிஞர்களில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் குறிப்பிடத்தக்கவர். இப்போ இன்றும் இந்த செக்யூலர் அப்ரோச், இஸ்லாத்துக்கான இந்த செக்யூலர் அப்ரோச் ஒன்று இருக்குது. அப்படியான ஸ்காலர்ஸும் உருவாயிருக்கிறாங்க, மக்களும் உருவாயிருக்கிறாங்க. வலிந்து கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவாங்க. அது இப்படித்தான் பார்க்கப்படணும், அப்படித்தான் பார்க்கப்படணும், டெக்ஸ்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, கொன்டெக்ஸ்ட்டை பார்க்க வேண்டும். இதெல்லாம் அந்த அழகான வார்த்தை பிரயோகங்கள். நாம டெக்ஸ்ட்டை பார்த்து அப்படியே பிரயோகிக்கிறோம். டெக்ஸ்டா குர்ஆன் சுன்னாவுடைய டெக்ஸ்ட்டை பிரயோகிக்கும் போது கொன்டெக்ஸ்ட்டை பார்க்கணும். அது உண்மை, நாமளும் அதை வலியுறுத்துறோம், கொன்டெக்ஸ்ட்டை பார்க்கணும். ஆனா அந்த கலிமத்து ஹக் யுராது பிஹில் பாத்தில், அவர்கள் பேசும் வார்த்தைகள் ஹக்கானவை, ஆனால் அதன் மூலம் அவர்கள் நாடுபவை பாத்திலானவை. புரியுதோ தெரியல. அவர்கள் சொல்ற அந்த விஷயம் உண்மையானது தான், ஆனால் அவர்கள் சொல்ல வர விஷயம் உண்மையானது அல்ல, பாத்திலான. அதே போல இந்த பார்வை, இந்த வேர்ல்ட் வியூவை பொறுத்தவரையில் செக்யூலர் பார்வை நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சு கொண்டு வருது. உண்மையை சொல்றதாண்டா இந்த அறிஞர்கள் மட்டத்திலே வந்தாச்சு, உலமாக்கள் மட்டத்தில் வந்தாச்சு, தாய்கள் மட்டத்தில் வந்தாச்சு, இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற அமைப்புகள் மட்டத்திலையும் இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூ அவர்களை அறியாமலே நுழைவதை நம்ம பார்க்குறோம். இந்த கடந்த 50 ஆண்டு கால என்னுடைய தவ்வாக்கள அனுபவத்தின் ஒளியில பார்க்கும்போது எவ்வளவு அழகாக நாம சொல்லுவோம், மேலுக்கு விளங்காம இந்த செக்யூலர் வேர்ல்ட் வியூ வருது. எழுத்துக்கள்ல நல்லா வருது, சிந்தனைகள்ல வருது. சோசியல் மீடியால தாய்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர் குஞ்சுகள், இந்த கீபோர்ட் வாரியர்ஸ். நான் பெரிய ஆக்டிவான ஆளே அல்ல, இங்க 2 பேர் இருக்கிறாங்க ஆக்டிவான ஆட்கள் இந்த வரிசையில.
அங்கு வரக்கூடிய ஆக்கங்களை அவ்வப்போது பார்க்கிற போது அங்கே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இந்த செக்யூலர் சிந்தனையின் தாக்கத்தை அல்லது சமகால இந்த இஸ்லாம் அல்லாத சிந்தனைகளுடைய தாக்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த லிபரலிசம், இந்த ஃபெமினிசம், இந்த மாடர்னிசம், இந்த போஸ்ட் மாடர்னிசம் முதலான சிந்தனைகளுடைய இண்டிவிஜுவலிசம் இவற்றுடைய தாக்கம் நாளுக்கு நாள் நம்மை அறியாமலே நமது சிந்தனையிலும் நமது எழுத்துக்களிலும். அப்ப இந்த காலத்து குஃபுர் அந்தந்த காலத்து குஃபுர் இருக்குது. இன்னமும் பழைய ஃபிரௌனியத்தையும் ஹாமானியத்தையும் சொல்லி இருக்க முடியாது. அவற்றுடைய வித்தியாசமான வடிவங்கள் இந்த காலத்துல பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு பிற்பட்ட காலத்தில் கதரியாக்கள், முர்ஜியாக்கள், முத்தஸிலாக்கள், ஜஹமியாக்கள், முஜஸ்ஸிமாக்கள், முஅத்திலாக்கள் என்ற பிரிவினரெல்லாம் வந்தார்கள். இன்று அந்த இஸ்ம்களில் இப்ப வேற இஸ்ம்கள் வந்திருக்குது. ஒரு இடப்பட்ட காலத்துல இஸ்ம் அசுமா இருந்துச்சு, அந்த இஸ்ம் இப்ப வேற வகையான இஸ்ம்ஸ் வந்தாச்சு. அவைதான் இன்று நமது வேர்ல்ட் வியூவுக்கு, நமது ஈமானுக்கு, நமது அகீதாவுக்கு மிகப்பெரிய சவால். குறிப்பாக நமது இளம் தலைமுறையினர் நம்மோடு இருந்து கொண்டே, நமது வீட்டில் வளர்ந்து கொண்டே, வாழ்ந்து கொண்டே இவற்றினால் ஆகர்ஷிக்கப்பட்டு கவரப்பட்டு வித்தியாசமான போக்கள் போய்கொண்டாங்க. நாங்கள் அவர்களுடைய நடத்தையில் வர கோளாறுகளை மட்டும்தான் அலட்டி கொள்றோம். பாருங்க, இவன் தொழுகிறான் இல்லை, இவன் ஒழுங்கா தொழுகிறான் இல்லை, இவன் தொழுகையில் சீரியஸாக இல்லை, பள்ளிவாசலுக்கு லேட்டாக தானே போகிறான், குரானை ஏதோ ஓதுறான், ஏனோ தானோன்ட்டு ஓதுறான். இந்த பிள்ளைய பாருங்க, அவட பேச்சை பாருங்க, அவட திங்கிங்கை பாருங்க, அவட வார்த்தை பிரயோகங்களை பாருங்க, அதை ஒழுக்கமா இல்லையே இவ. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது அதே இல்லை. அது வெறும் ரியாக்ஷன்ஸ் மாத்திரம் தான். அவருடைய வேர்ல்ட் வியூ எப்படி இருக்குது, குந்தி அவர்களோடு நம்ம பேசணும். நீ எப்படி அப்பா பார்க்குறாய் யூனிவர்ஸை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை, நீ எப்படி பார்க்குறாய் மனிதனை, நீ எப்படி பார்க்குறா வாழ்க்கையை, நீ எப்படி பார்க்குறா அவனது ஒரிஜினை, நீ எப்படி பார்க்குறா அவனுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபை, எப்படி பார்க்குறா அவனுடைய மொராலிட்டியை, உன்னோட டெஸ்டினியை, உன்னுடைய இறுதி முடிவை எப்படி பார்க்குறான்னு கேட்டு பாருங்களேன். இப்போ அப்படிதான் தெரியல அப்படின்னு கொஞ்சம் மேலே போனால் தெரியும். வாப்பா கேட்குறாரு, இல்லாட்டி ஆலிம் கேட்குறாரு, ஹசரத்து கேட்குறாரு, இந்த கண்டா மட்டும் ஆமாம் தாண்டி சொல்லி ஆமத்து பில்லாவை ரிப்பீட் பண்ணுறான். ஆனால் உள்ளத்துக்குள்ள நிறைய டவுட்ஸ், நிறைய சந்தேகங்களை சுமந்து கொண்டு மன விட்டு பேசினா தான் பேசுகிறாங்க. எனவே இன்று அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக இந்த வேர்ல்ட் வியூ மாறி இருக்கு. அதுவும் கம்பேரிட்டிவாக பேசணும் என்ற நம்மளோட பக்கத்தை மட்டும் சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்க நிறைய அந்த பக்கங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அடுத்த வேர்ல்ட் வியூடைய செல்வாக்கு பரவலாக இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இருக்கும்போது நாம் நம்முடைய வளமையான பாஷையில் அர்கானுல் ஈமான், அர்கானுல் இஸ்லாம் எல்லாம் சொல்லி சரி வராது, எடுபடாது. எனவே நாம் வித்தியாசமாக இவற்றை முன்வைக்கணும், அதை பற்றி நிறைய யோசிக்கணும். இந்த யங் ஜெனரேஷனுடைய சைக்காலஜியை விளங்கி ஈமான் இஸ்லாத்தை கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நம்முடைய அந்த பழைய பாணியில் கொடுத்தோன்னா இஸ்லாத்தை முன்வைக்க வேண்டிய அமைப்பில் அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், இது தவான்றது ஒரு கொமாடிட்டி, இது ஒரு பண்டம், இது ஒரு பொருளாதார பண்டம். அந்த கொமாடிட்டியை மார்க்கெட் பண்ண தெரியணும், எப்படி மார்க்கெட் பண்ணுறேன்னு சொல்லி. எந்த நாளும் அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ப்ரெசன்டேஷனை கேட்பானுவோல அந்த பையன். நாங்கள் நினைக்கிறோம், நான் பல முறை முன்பும் சொல்லியிருப்பேன், லாங்குவேஜ் தான் பெரிய நோ 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 நோட் அட் ஆல். இந்த பிள்ளைகளுக்கு பாஷை தெரியாது, நோ, அவங்களோட ஈராவுடைய பாஷை நமக்கு தெரியாது. லாங்குவேஜ் ஆஃப் தி ஈரா, அவர்கள்ட்ட பாஷன் ஒன்று இருக்குது. அது இங்கிலீஷ் அல்ல. இங்கிலீஷ் என்பது ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷனுக்கானது. ஆனா இப்ப பெரும் பெரும் சர்வதேச மட்டத்து அறிஞர்களுடைய எல்லா செய்திகளும் உலகளாவிய இதுல போயிருக்கு. அவங்களோட பாஷையில தான் பேசியிருக்கிறாங்க. மௌதூதி பேசினது உருதுல, கர்தாவி பேசினது அரபுல. பிரச்சனை அதுவல்ல. பிரச்சனை இந்த யங் ஜெனரேஷனுடைய மென்டாலிட்டிய, அவர்களுடைய அட்டிடியூட, அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை, அவர்களுடைய திங்கிங்கை விளங்காம நம்ம பேசுறது. அது இங்கிலீஷ் பேசினாலும் அவன் கேட்க போறது இல்லை. அவனுக்கு இங்கிலீஷ் எல்லாம் பிரச்சனை, என்னத்து சொல்றான். தமிழ்ல பேசினா தமிழ் விளங்கணும்னா கேட்க, ஏன் இது
வந்து அரைச்ச மாவை அரைச்சி இந்த ஹசரத் மாரே இப்படித்தான் தானே சொல்றானோ. மெதுவா பேசினா பேசுறது கேட்குது இல்லைன்றானோ. இப்படி பேசினா எப்படி ஆக்களுக்கு கேட்கணும். கொஞ்சம் சத்தமா பேசினா என்ன இது வெடிக்க பாக்குறாரு சொல்லி அவன் வால்யூமை கூட்டுறான், குறைக்கிறான். யாரு? இந்த ஒடிய இவர பாடு பெரும் பாடு. இதெல்லாம் அனுபவத்தின் அடியாக, நமது அவதானங்களின் அடியாக பிறக்கிற விஷயங்கள். நாம படும் பாடு பெரும் பாடு. எப்படியோ நம்மளோட தவாண்ட கமோடிட்டி ரொம்ப கரீபானில் இருக்குது. நம்முடைய இந்த ட்ரெடிஷனல் வேஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் அல்லது மார்க்கெட்டிங் எங்களோட கமோடிட்டியை நாம் கண்டிப்பாக கட்டாயமாக மாற்ற வேண்டிய தேவை. இல்லாட்டி செகண்ட் ஜெனரேஷனை நாங்கள் லூஸ் பண்ணுவோம். இப்போவே நிறைய பேரை லூஸ் பண்ணிட்டோம். ஆனால் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். நாம் இப்படி பாருங்க, வரானும் இல்லை, வீணா போனோம். அப்படி பாருங்க, கூடி கூடி பேசுகிறானோ, மசிது கூப்பிட்டா எங்கே வர போகிறான்? அவன் அறுக்க கொண்டு போட ஆடு மாதிரி தான் இங்கே வாரான், இழுபட்டு வாரான். எனவே குறை பிரச்சனை நம்ம பக்கம் இருக்குது. குறிப்பா இந்த இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூவை மிகச் சரியாக நமது இளம் தலைமுறை கொடுக்க முன்னால நம்மட வேர்ல்ட் வியூ கிளியரா இருக்கும் இல்லையே. நாமளே 1000 சந்தேகங்களோட வாழ்றோம். சரி, எப்படி நாம கொடுக்கலாம்? சொல்லுவாங்க, ஃபாக்கிது ஷை லா யுஅதிஹி, ஃபாக்கிது ஷை லா யுஅதிஹி. சட்டியில் இருந்தா தான் ஆப்பைக்கு வரும். நம்மிடம் இல்லாத நாம் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது? நான் அடிக்கடி சொல்லுவேனே, இந்த உலமாக்கள் ரொம்ப சத்தமா பேசுறதுக்கான காரணங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நாமெல்லாம் பேசும்போது ஆக்ரோஷமா பேசுவோம் தானே, ஆனால் மற்ற துறை சார்ந்தவங்களும் ரொம்ப அமைதியாக தான் பேசுவாங்க. இங்கே பாருங்க, யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், மற்ற துறையெல்லாம் ரொம்ப அமைதியாக பாயிண்ட் 1 2 3 4 நான் மட்டும்தான் அடியார்களே, அல்லாவின் சோர்களே. ஏன் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும், மெதுவா பேசினேன் தூங்கிடுவானோ. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம வந்தது தாலாட்டு படவா? இவனால குறைஞ்சது விழிப்புணர்வுல வச்சுக்கொள்ளணும். சத்தம் போட்டாதான் பயந்தாவது பாடும். இது ஒரு சைக்காலஜி. நம்பர் 2 ரொம்ப முக்கியமானது, நாம் பேசுவதில் எனக்கே கொஞ்சம் நம்பிக்கை குறவு. சத்தமாக சொல்லியாவது அதை வளர்த்தது. 3வது, இந்த பேசுற எனக்கு நியாயமான சந்தேகம், இவன் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்வானா இல்லையாண்டு, நம்புவானா இல்லையாண்டு. நம்ப மாட்டான், சத்தமா சொல்லுவோம். வீட்டில் பாருங்க, இந்த வாப்பா சத்தம் போடுற கட்டம் இருக்கு, அது ரொம்ப பழையனமான கட்டம் தான், ரொம்ப ரொம்ப பழைய. சரி, இந்த வீட்டில் தந்தை ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவார் இல்லையா? அப்படி இப்படி என்ன பேசுறேன்னே அவருக்கு விளக்காது. அது தோல்வி கட்டம் இல்லை, டிஃபீட்டட் இல்லை தான் அப்படி பேசுவார். அவர் ஸ்மார்ட்டா இருக்கும்போது கோவப்பட மாட்டார். இங்க வா, சரி சொல்றதை கேட்டு 1 2 3 4 5 என்று அடிக்கொண்டு போவார். அவர் தோல்வி கண்ட நிலை தான் பெரிய குழப்பமா இருக்கும். அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன், பாவம்ட்டு அவர் விடுறதுதான் நல்ல, சத்தம் போட்டும் பாவம், ஆல் டிஃபீட்டட் மேன் சத்தம் போட்டுன்னு சொல்லி. அப்போ உண்மையிலே நமக்கெல்லாம் நடந்திருக்கிறது. இப்போ நான் கூட அப்படி சபை ஒரு பார்வை பார்ப்பேன், பார்த்துட்டும் சக்கீனத்தை இறங்குதுன்னு கண்டா அப்படி சொல்லி தட்டு பட்டு ஒரு சத்தத்தை போட்டு கூட 5 பேர் எழுப்பி பார்ப்பேன். அதை பார்த்து எனக்கு ஒரு திருப்தி, எழுப்பிட்டு ஆடுவோம், இப்போ இன்னும் கொஞ்சம் சத்தம் போடுவோம்னு சொல்லி. நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக நமது இஸ்லாத்துடைய இந்த நம்பிக்கை கோட்பாடுகளை மிகவும் சாணக்கியத்தோடு புதிய வியூகங்களை வகுத்து, வியூகம் என்ற வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? ஆமா, அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் வகுத்து முன்வைக்க வேண்டியது. இல்லாத போது நோக்கியாவுக்கு சாதாரண உதாரணமாக சொன்னேன், நடக்கும். நிறைய மத கொள்கைகளுக்கு அது நடந்து, அந்த மதங்கள்லாம் இப்போ காலம் கடந்து போச்சு. ஆனால் இஸ்லாம் வாழுது, அது வாழும். நான் இருந்தால் இல்லாட்டியும் வாழும், நாம் இருந்தால் இல்லாட்டியும் வாழும். நான் அதை வாழ வைத்து அதுக்குரிய அந்த வெகுமதியை நானும் நீங்களும் பெற வேண்டிய தேவை இருக்குது. எனவே அந்த வகையில் இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூவை நாம் அதிகம் பேச வேண்டும். இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூவுடைய பேசிக் ஃபவுண்டேஷன்
இந்த வஹி என்ற கோட்பாடு, ரெவலேஷன். இதுதான் இஸ்லாமிய வேள்வியுடைய அடிப்படை. வேள்வி அங்கிருந்து தான் பெறுவோம் நம்ம, வஹியிலிருந்து. அதாவது வஹி பேஸ்ட். நான் சொன்னேன் அல்லாஹ் சென்டர்ட், கோட் சென்டர்ட் மாதிரி. அடுத்தது இஸ்லாமிய வேள்வியுடைய அடிப்படை தான் இது, வஹி பேஸ்ட். நமக்கு தேவையான வேள்வியை, பிரபஞ்சம், மனிதன், வாழ்வு பற்றிய பார்வையை வஹிதான் தர வேண்டும். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கு செல்வேன், எனது முடிவு என்ன, எனது ஆரம்பம் என்ன, எனது முடிவு என்ன, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட எனது வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை வஹிதான் சொல்ல வேண்டும். ஆனால் செக்யூலர் வேர்ல்ட் வியூவில் வஹியுடைய இடத்துக்கு அவர்கள் இன்டலெக்டை வைத்திருக்கிறார்கள். இன்றைய நடைமுறையில் மிகைத்திருக்கிற வேர்ல்ட் வியூ, செக்யூலர் வேர்ல்ட் வியூ, அங்கு வஹியுடைய இடத்துல எதை வைத்திருக்கிறார்கள்? மனித அறிவை, பகுத்தறிவை, இன்டலெக்டை வைத்திருக்கிறார்கள். இந்த இன்டலெக்டை வைத்துத்தான் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். எனது ஆரம்பம் என்ன, பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, என்ற டெஸ்டினேஷன் என்ன, என்ற டெஸ்டினி என்னன்னு தீர்மானம். அதுல தப்பு ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு கோட்பாட்டையும் முன்வைக்கிறார்கள், ஒவ்வொரு செய்தியை சொல்கிறார்கள், மறுக்கிறார்கள், பிறகு ஏற்றுக்கொள்கிறார்கள், பிறகு அதை சரி செய்கிறார்கள். எத்தனை கோட்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய வேர்ல்ட் வியூடைய பேஸா இருப்பது வஹி. வஹி என்பது ட்ரூத், இட்டர்னல் ட்ரூத். வஹி என்பது உண்மை, அப்பழுக்கற்ற உண்மை, நிலையான உண்மை. அதுல பாத்திலுக்கு இடம் இல்லை, இடம் கிடையாது. அக்களை பொறுத்தவரையில் அக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ், மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூலாதாரமாக இருப்பது இன்டலெக்ட், அக்கள். ஆனால் அதற்கு 2 வரையறைகள் இருக்குது. ஒன்று டைம், இரண்டாவது ஸ்பேஸ். இந்த இன்டலெக்டுக்கு அது இவ்வளவு அபார ஆற்றல் மிக்க பகுத்தறிவாக இருந்தாலும் அதற்கு காலம், இடம் என்ற 2 வரையறைகள் இருக்குது. ஒரு நாள் இந்த பகுத்தறிவுக்கு காலத்தை கடந்து சிந்திக்க முடியாது, இடத்தை கடந்தும் சிந்திக்க முடியாது. இந்த 2 லிமிட்டேஷன்ஸ் இருக்குது மனிதனுடைய இன்டலெக்டுக்கு. இஸ்லாத்துடைய கோட்பாட்டின்படி, இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூவின் படி, உலக நோக்கின்படி மனிதனுடைய அக்களுக்கு ஒரு டைமென்ஷனோட ஒரு ரோல் இருக்குது. மனித வாழ்க்கையில் ஒரு ரோல் இருக்குது. அந்த அக்களால பிளே பண்ண முடியாத ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோலை பிளே பண்றது ரெவலேஷன், வஹி. இந்த 2ம் மனிதனுக்கு தேவை. அக்கல் என்ற இன்டலெக்டை பொறுத்தவரையில் அதனுடைய ஏரியா என்ன தெரியுமா? மனிதனுடைய இமீடியட் ப்ராப்ளம்ஸுக்கான தீர்வுகளை கொடுக்கிறது. நாம் தமிழ்ல சொல்லுவோம் மனிதர்களின் உடனடி பிரச்சனைகள். உலக வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள்? உணவு, உடை, வீடு, கல்வி, சுகாதாரம், மனிதனுடைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கான வழிவகைகளை காண்பதற்கு கிடைத்திருப்பது இன்டலெக்ட். மனித வரலாறு நெடுகிலும் மனிதன் இந்த இன்டலெக்டை பிரயோகித்ததன் விளைவுதான் லோஸ் ஆஃப் நேச்சர் சொல்றோமே, அதாவது பிரபஞ்ச நியதிகள். இந்த பிரபஞ்ச நியதிகளில் மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை பிரயோகித்தான், அப்ளை பண்ணினான். அதன் விளைவுதான் சயின்ஸ். சயின்ஸை அப்ளை பண்ண போது அதன் விளைவுதான் டெக்னாலஜி. இப்ப நாம் கண்டுகொண்டிருப்பதெல்லாம் இது அக்களுடைய இன்டலெக்டுடைய வெளிப்பாடுகள். அப்ப முதலாவது இன்டலெக்ட், இரண்டாவது லாஸ் ஆஃப் நேச்சர், மூன்றாவது சயின்ஸ், நான்காவது டெக்னாலஜி. அது ஒரு பக்கம். ஆனா இந்த அக்கல எங்க பிரயோகிக்க முடியாது? நமது இமீடியட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதான் வேர்ல்ட் வியூ. பிரபஞ்சம் இதனுடைய பின்னணி அது. மனிதன் அவன் ஏன் படைக்கப்பட்டான், எதற்காக படைக்கப்பட்டான், வாழ்வு இதனுடைய நோக்கம் என்ன, இது பற்றி இந்த அக்களை எவ்வளவுதான் பிரயோகித்தாலும் குழப்பமும் மயக்கமும் தெளிவின்மையும் வழிகேடும் பிழையான பார்வையும் தான் வரும். அதற்கான வழி இறைவன் வகையை தந்திருக்கிறான். ரொம்ப கிளியர் இஸ்லாத்தை பொறுத்தவரை. அக்களை எங்க பிரயோகிக்கணும், வகையை எங்க பிரயோகிக்க வேணும். எதற்கு அக்களை நாட வேண்டும், எதற்கு வகையை நாட வேண்டும். அக்களுக்கு எதிரானது வகை, வகைக்கு நக்கல்னு சொல்லுவோம். அக்கலும் வகையும் பெறலாக பயணிக்க வேண்டும். அப்ப நமது வாழ்க்கையோட தொடர்பான ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் அல்ல பிக் கொஸ்டின்ஸ் சொல்லுவோம். அவைதான் நான் சொன்ன விஷயங்கள். இந்த பிரபஞ்சம்
இதனுடைய பின்னணி என்ன, மனிதன் பின்னணி யாது, வாழ்வு நோக்கம் என்ன, நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்வேன், என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் பிக் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு அவர் லைஃப் அல்லது ஹியூமன் லைஃபோடு சம்பந்தப்பட்ட. இவற்றுக்கான விளக்கங்களை கண்டிப்பா கட்டாயமா அக்கள் தராது. மனித வரலாறு நெடுகளையும் பெரும் பெரும் மேதைகள், தத்துவ அறிஞர்கள், பிலோசபர்ஸ், ஸ்காலர்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ் அக்களை வச்சுக்கொண்டு பைத்தியம் தான் விளையாடுகிறாங்க. தானும் குழம்பி மனித சமுதாயத்தையும் குழப்பிங்க. அதை வாய்ச்சி தான் நிறைய பேர் நாசமா போறாங்க. அவன் இன்டெலெக்டை வச்சு சொல்லுவான் லைஃப்ண்டா என்ன, ஹியூமன்டா யாரு, யூனிவர்ஸ்ண்டா என்ன, கடவுள் இருக்கிறானா இல்லையா. இயலாத விஷயத்துக்கு இதை பிரயோகிச்சா என்ன நடக்கும்? பைத்தியம் தான் பிடிக்கும். நிறைய பேர் பைத்தியக்காரன் அலைகிறா. பிழையான பிரயோகம், ரோங் அப்ளிகேஷன் இன்டெலெக்டுடைய. அதுக்கு தான் தெளிவா முடிவா படைச்ச ரப்பு வஹியை தந்திருக்கிறானே. இதை அழகாக விளக்குறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அந்த கொட்டேஷனை மாத்திரம்தான் பார்க்கக்கூடியதா இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை மணி முடிக்கணும்? ஓகே. அப்ப இந்த கொட்டேஷனை எல்லாரும் கொஞ்சம் சரி ஓகே, இதை கொஞ்சம் அமைதியாக நிதானமாக சீரியஸாக மனதில் கொள்ளுங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் இந்த இன்டெலெக்டையும் இந்த வஹையையும், இந்த ரெண்டும் நமது வேள்வியை தீர்மானிப்பதற்கு, நமது வாழ்க்கை போக்கை தீர்மானிப்பதற்கு, நமது நம்பிக்கைகளை தீர்மானிப்பதற்கு, நமது வாழ்க்கை பயணத்தை தீர்மானிப்பதற்கு எப்படி எவ்வாறு வழிகாட்டும் என்பதை அழகா அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால பெண்ணோம் பெரிய சமகால ஒரு பிலோசபராலையும் இப்படி சொற்சுருக்கத்தோட பொருட்செறிவோட இதனை முன்வைக்க முடியாது. சொல்றார், இஅலம் அன்னல் அக்ல லன் யஹ்ததிய இல்லா பிஷ்ஷரா, அறிந்துகொள் இந்த பகுத்தறிவானது ஷரா அல் வஹி அன் நக்ல் கொண்டே அல்லாமல் நேர் வழியை கண்டுகொள்ளாது. இந்த அக்கல், இந்த இன்டெலெக்ட், இந்த பகுத்தறிவு எவ்வளவு அபார ஆற்றலை கொண்டதாக இருந்தாலும் அல்லது அபார பகுத்தறிவை கொண்டவனாக ஒருவர் இருந்தாலும் ஷரியா வஹியை கொண்டே அல்லாமல் நேர் வழியை ஒரு நாளும் இது கண்டுகொள்ள மாட்டாது. சரியானதை இது கண்டுகொள்ள மாட்டாது. வஷ்ஷரஉ லம் யதபையன் இல்லா பில் அக்ல். மறுபக்கம் ஷரஅ வஹி இருக்கிறதே, நக்ல் இருக்கிறதே, அது அக்ல் இல்லாத நிலையில் தெளிவாக இருக்காது. அதாவது மார்க்கம், ஷரியா, நாம் படிக்கிற குர்ஆன், சுன்னா, வஹி பல பாஷையில சொல்றோம். ஒழுங்கான அக்குல பிரயோகிக்காத போது அது தெளிவாக விளங்காது, அறகுறையாத்தான் விளங்கும். சொல்லி போட்டு சொல்றார், ஃபல் அக்லு கல் உஸ் யானி கல் அசாஸ். இந்த பகுத்தறிவு என்பது அத்திவாரத்தை போல, ஒரு கட்டடத்தின் ஃபவுண்டேஷனை போன்றது. வஷ்ஷரஉ கல்பினா, ஷர் என்பது, வஹி என்பது அந்த அத்திவாரத்தில் கட்டியெழுப்பப்படும் கட்டடத்தை போல. அக்ல் என்பது அத்திவாரத்தை போல, ஷர என்பது, வஹி என்பது அது கட்டியெழுப்பப்படும் கட்டடத்தை போல. வலன் யுக்னிய அசாசுன் மா லம் யகுன் பினா வலன் யஸ்புத பினா மா லம் யகுன் அசாஸ். அத்திவாரம் இருக்கிறது, கட்டடம் இல்லை. அந்த அத்திவாரத்தில் எந்த புண்ணியமும் இல்லை. கட்டடம் எழுப்பப்பட்டிருக்கிறது, அத்திவாரம் இல்லாமல் அந்த கட்டடம் நிலைக்குமா, உறுதியாக இருக்குமா? நிச்சயமாக இல்லை. எனவே இந்த அக்கலும் நக்கலும், அக்கலும் வஹியும், அக்கலும் ஷர்ஆவும் ஒன்றோடு இணைந்தவை, பிணைந்தவை. தொடர்ந்து விளக்கிறார், வைதன் ஃபல் அக்லு கல் பஸர். இந்த பகுத்தறிவு என்பது பார்வையை போல, சைட். வஷ்ஷரஉ கஷ்ஷுஆ, ஷரா என்பது, வஹி என்பது வெளிச்சத்தை போல. வலன் யுக்னிய அல் பஸர் மா லம் யகுன் ஷுஆ மின் காரிஜ் வலன் யுக்னிய ஷுஆ மா லம் யகுன் பஸர். பார்வை இருக்கிறது, ஆனால் வெளிச்சம் இல்லை. அந்த பார்வையில் புண்ணியம் இல்லை. வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் பார்வை இல்லை, அந்த வெளிச்சத்தில் புண்ணியம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். قد جاءكم من الله نور وكتاب مبين يهدي به الله من اتبع رضوانه سبل السلام ويخرجهم من الظلمات الى النور باذنه. உங்களது இறைவனிடமிருந்து, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நூர் வந்திருக்கிறது, ஒளி வந்திருக்கிறது. வகிதாபும் முபீன்,
அது தெளிவான வேதமாகவும் இருக்குது. இங்க அல்லாஹ் தஆலா ஒளி என்று எதை சொல்கிறான்? வஹியை சொல்கிறான், ஷரியாவை சொல்கிறான். எனவே ஒருவரிடம் இருக்கிற பகுத்தறிவு வெறும் பார்வை. குர்ஆன் என்பது ஒளி, வெளிச்சம். குர்ஆன் என்ற வெளிச்சமும் வஹி என்ற வெளிச்சமும் மனிதனிடம் இருக்கிற இந்த அக்கல் என்ற பார்வையும் இணைக்கிற போதுதான் பாதை தெளிவாகும், பயணிக்கலாம் என்று விளக்குகிறார்கள். வாயுதன் ஃபல் அக்லு கஸ்ஸிராஜ், மனிதனுடைய பகுத்தறிவு என்பது விளக்கை போல. வஷ்ஷரஉ கஸ்ஸைத், ஷர்அ என்பது வஹி என்பது எண்ணெயை போல. அல்லது யமுத்துஹு ஃபமா லம் யகுன் ஸைத்துன் லம் யஹ்சுல் ஸிராஜ் வமா லம் யகுன் ஸிராஜுன் லம் யுதி ஸைத். விளக்கு இருக்கிறது, எண்ணெய் இல்லை. விளக்கில் புண்ணியம் இல்லை, அந்த விளக்கு ஒளியை தராது. எண்ணெய் இருக்கிறது, விளக்கில்லை, அந்த எண்ணெய் மாத்திரம் நாம் எதிர்பார்க்கிற வெளிச்சத்தை தரப்போவது இல்லை. இதனையும் ஒரு அல் குர்ஆன் வசனத்துக்கு கூட சொல்கிறார்கள், நூறுன் அலா நூர். குர்ஆன் சொல்கிறது நூறுன் அலா நூர், ஒளிக்கு மேல் ஒளி. இமாம் கஸாலி சொல்கிறார்கள், முதலாவது ஒளி நூருல் அக்கல், பகுத்தறிவு என்ற ஒளி. இரண்டாவது ஒளி நூருல் வஹி, நூறு ஷரா, வஹியுடைய ஒளி. இந்த இன்டலெக்டும் இந்த ரெவலேஷனும் ரெண்டும் இணைகிற போதுதான் அவருடைய பயணம் தெளிவானதாக அழகானதாக இருக்கும். அதையும் அடுத்து ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார்கள், ஃபஷ்ஷரஉ அக்லும் மின் ஹாரிஜ் வல் அக்லு ஷர்உ மின் தாஹில். சுப்ஹானல்லாஹ். வஹி என்பது, ஷரா என்பது மனிதனுக்குள்ளே இருக்கிற அக்கல், பகுத்தறிவாகும். மறுபக்கம் பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு வெளியே இருந்து கிடைக்கிற வஹியாகும், மனிதனுக்குள்ளே இருக்கிற வஹியாகும். மனிதனுக்குள்ளேயே அல்லாஹ் அமைத்திருக்கிற வஹிதான் அவன் பெற்றிருக்கிற பகுத்தறிவு. அந்த வஹி மனிதனை வழிகாட்டும். மனிதனுக்கு வெளியே இருந்து கிடைக்கிற பகுத்தறிவு தான் வஹியாகும், கலாமுல்லாவாகும், ரெவலேஷன் ஆகும். அதாவது எந்த அளவுண்டா வஹியை அக்கல் என்றும் அக்கலை வஹி என்றும் சொல்றார். ரெண்டுமே ஒரு வகையில் வஹி, ரெண்டும் ஒரு வகையில் அக்கல். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை, பிணைந்தவை. அதனை அவர் அழகாக சொல்கிறார். இன்னும் பல உதாரணங்கள் கூட சொல்கிறார். எனவே நூருல் அக்ல், நூறு ஷரா, இந்த ரெண்டும் இணைய வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூவை பொறுத்தவரையில், உலக நோக்கை பொறுத்தவரையில் ஏலவே குறிப்பிட்டது போல வெறும் இன்டலெக்ட் என்ற பகுத்தறிவை மாத்திரம் அடிப்படையாக கொண்டது அல்ல. பகுத்தறிவை கடந்து இறைவனுடைய வாக்கு, கலாம், வஹியை அடிப்படையாக கொண்டது. இன்றைய உலகின் அடிப்படையான பிரச்சனை செக்யூலர் வேள்வியுடைய பிரதானமான குறை, கோளாறு, அது பேஸ்ட் ஆன் இன்டலெக்ட், பேஸ்ட் ஆன் பியோர் இன்டலெக்ட். வெறும் இன்டலெக்டை மாத்திரம் அடிப்படையாக கொண்டது. அங்கு ரெவலேஷனுக்கு, வஹிக்கு, இறை வழிகாட்டலுக்கு இடமில்லை. ஒரு நூறு இருக்கிறது, அடுத்த நூறு இல்லை. ஒரு ஒளி இருக்கிறது, அடுத்த ஒளி இல்லை. ஒரு ஒளியின் வழிகாட்டல் இருக்கிறது, பகுத்தறிவின் ஒளியின் வழிகாட்டல். இறைவாக்கின் வழிகாட்டல், வஹியின் வழிகாட்டல் இல்லை. எனவே இமீடியட் ப்ராப்ளம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற உடனடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக தரப்பட்ட இந்த இன்டலெக்டை அல்டிமேட் ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லப்படுகிற நிலையான பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு மனிதன் பிரயோகிப்பதனால் எந்த ஒரு பயனையும் பெருவேரையும் அவன் பெறமாட்டான். வெறும் குழப்பமும் மயக்கமும் தான் மிஞ்சும். எனவே எவ்வளவுதான் நானும் நீங்களும் நமது அடுத்த தலைமுறையும் படி என்று படித்தாலும் இந்த இன்டலெக்டை மாத்திரம் நம்பினா வருவது அழிவு, குழப்பம், வழிகேடு. எண்ட் ஆஃப் த டே இந்த உலக வாழ்க்கை தோல்வி முடியும். எனவே இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூவை பொறுத்தவரையில் நாம் அகீதா, ஈமான் என்ற வகையில் நமது அடுத்த தலைமுறை இருக்கு, நமக்கு முதலாவது அடுத்த தலைமுறைக்கு இந்த அடிப்படையான செய்தியை கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு பெரும் வழிகாட்டல்களையும் ஏக காலத்தில் ஏற்கின்ற அந்த பார்வையை கொடுக்க வேண்டும். ஒரு பக்கம் இன்டலெக்ட், மறுபக்கம் ரெவலேஷன். ஒரு பக்கம் பகுத்தறிவு, அக்கல், மறுபக்கம் குர்ஆனும் சுன்னாவும். இந்த ரெண்டும் இணைந்து போகணும். இதை சயின்டிபிக்கலி, லாஜிக்கலி இப்படி எடுத்து சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற போதுதான், ப்ரூஃப் பண்ணுகிற போதுதான் இந்த ஜெனரேஷன் ஏற்றுக்கொள்ளும். இல்லாத போது வெறுமனே அல்லாஹ் ரசூலை நம்பணும், குர்ஆன் ஹதீஸை நம்பணும், மர்மையை நம்பணும், மாஷரை நம்பணும், கபருடைய வாழ்க்கையை நம்பணும் நம்ம அடித்தொண்டையால சத்தம் போட்டு அங்கே ஆக போகிறது ஒன்றும் இல்லை என்ற இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இமாம் கஸாலியுடைய இந்த
அற்புதமான கருத்தை இன்னும் விரிவாக விளக்கமாக கலந்த முடியும் என்றிருந்தால் அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நேரத்தை கவனத்தில் கொண்டு இன்றைய இந்த அமர்வை இத்தோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்து கொள்வோம். நாளை காலையில் 10:30 மணி அளவில் நமது வகுப்புகள் நடைபெறும். மாலையில் இன்ஷா அல்லாஹ் வழமை போல இந்த வகுப்பு நடைபெறும். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹ்.